ஜெயிலர் 2 படத்தை பற்றி இப்போ பேச போகிறோம். ரிலீஸ் தேதி அறிவித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் வந்து கேட்டால் அந்த படத்தை வந்து நாங்கள் ஃபெயிலியர் ஆக்குவோம். கெஞ்சனார் அப்படின்னாக்கா வேணா பாவப்பட்டு வேணா விடுவோமே தவிர மற்றபடி வந்து ரஜினிகாந்த் குஜிலி மஸ்து பண்ணலாம்னு ஒரு பிளான்ல இருக்கிறோம். தலைமை முடிவு பண்ணும். அதுக்கு காரணம் கேட்டால் நெகட்டிவ் ப்ரொமோட் பண்ணுறதுக்குன்னே ஒரு அமைப்பு இருக்குது. அதுதான் அந்த ரூட் மாபியான்ற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த ரூட் அமைப்பில் யார் இணையிலையோ ஸோ அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கார்னர் பண்ணி அவங்கள வந்து டீப்ரமோட் பண்ணுற மாதிரி வந்து கண்டென்ட்டை ரெடி பண்ணுவாங்க. அந்த கண்டென்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வச்சுருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்கள் உட்பட திட்டமிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் பரப்புவாங்க. படத்தில் ஒன்றுமே இல்லைங்கன்னு, ஆனால் ஜெயிலர் 2 ஒன்றுமே இல்லைங்க. உங்களுக்கு தெரியும், இந்த கோல்டு காயின் கும்பலுங்கெல்லாம் இந்த மாதிரி நிறைய பேர் வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து திட்டமிட்டு பண்ணுவாங்க. இதில் ப்ளூ சட்டை மாறன் நீங்கள் சொல்ல முடியாது. ப்ளூ சட்டை மாறன் தொடர்ச்சியாக பேசுவார், தலைவர்னே கிண்டலை பண்ணுவார். ஆனால் இப்போ வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கே இந்த நிலைமை. இதைத்தான் வந்து விஷ்ணு விஷால் வந்து சொல்கிறார். சொல்லக்கூடாது, நான் சொல்லிடுறேன். தலைவரை வந்து மைக்க பிடிச்சிட்டு ஏன் நத்திக கேஸ் விஜய்னு சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கு. அப்போ இந்த ரூட் மாபியா வச்சு நீங்கள் ஒரு பக்கம் இதை செஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் முதலமைச்சருக்கு அந்த ரூட் மாபியாவை சேர்ந்த நபர் வந்து பிஏவாக இருக்கிறாரு. வேங்கவயல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் பார்வைக்கு வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜெயிலர் 2. ஜெயிலர் 2 ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. ரிலீஸ் தேதி அறிவித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் வந்துடுச்சு. என்னென்னா, படம் வரத்துக்குன்னா 2 மாதம் இருக்குது, சரிங்களா? ஆனால் அதுக்குள்ளே வந்து ஒரு கூட்டம் வந்துன்னு கேட்டால் அந்த படத்தை வந்து நாங்கள் ஃபெயிலியர் ஆக்குவோம் அப்படின்றத பரபரப்பான ஒரு செய்தியாகிட்டுருக்கு. அதுக்கு காரணம் கேட்டால் நெகட்டிவ் ப்ரொமோட் பண்ணுறதுக்குன்னே ஒரு அமைப்பு இருக்குது. அதுதான் அந்த ரூட் மாபியான்ற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த ரூட் மாபியாவில் வந்து ஒரு இதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டு வந்து இந்த மீம்ஸ்களையும் அதாவது நெகட்டிவான விஷயங்களை வந்து கண்டென்ட்டை ரெடி பண்ணுவாங்க. அந்த கண்டென்ட் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. இதுதான் அந்த ரூட் மாபியா செய்யக்கூடிய வேலை. என்னென்னா, யாருக்கெல்லாம் தங்களுடைய அதாவது இந்த ரூட் அமைப்பில் யாரெல்லாம் இல்லையோ, இந்த ரூட் அமைப்பில் யார் இணையிலையோ ஸோ அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கார்னர் பண்ணி அவங்கள வந்து டீப்ரமோட் பண்ணுற மாதிரி வந்து கண்டென்ட்டை ரெடி பண்ணுவாங்க. அந்த கண்டென்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வச்சுருக்கிறாங்க. அதுதான் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், அதோட லிங்க் சேர்ந்தவங்க தான். இதெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட என்ன சொல்ற ஒரு வார் ரூமே வச்சு தப்பான செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த ஹீரோ குறித்து அது யாராக இருந்தாலும் சரி, ரஜினிகாந்த் அவர்கள் உட்பட திட்டமிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் பரப்புவாங்க. படத்தில் ஒன்றுமே இல்லைங்கன்னு, ஆனால் ஜெயிலர் 2 ஒன்றுமே இல்லைங்க, மொக்க படங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்து அது அந்த மாதிரியான செய்திகளே வந்து வெளியிடுறது. அதுக்கு வந்து இந்த உங்களுக்கு தெரியும், இந்த கோல்டு காயின் கும்பலுங்கெல்லாம் இந்த மாதிரி நிறைய பேர் வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து திட்டமிட்டு பண்ணுவாங்க. இதில் ப்ளூ சட்டை மாறன் நீங்கள் சொல்ல முடியாது. ப்ளூ சட்டை மாறன் வந்து அந்த டீமில் இல்லைனாலும் கொடுத்தீங்கன்னா ரஜினிக்கு எதிரான கருத்தை பேசுகிறவர், அதை நம்ம மறுக்க முடியாது. ரஜினிகாந்த் அவர்களுக்கு எதிரான கருத்தை வந்து ப்ளூ சட்டை மாறன் தொடர்ச்சியாக பேசுவார், தலைவர்னே கிண்டலை பண்ணுவார். ஆனால் இந்த டீம் கிடையாது, இந்த கோல்டு காயின் டீமோட அதை சேர்க்க முடியாது. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூட் மாபியாவில் அவர் ஒருத்தர்லாம் நம்ம சொல்லவே முடியாது, அவர் தனி. ஆனால் ரஜினிகாந்த் அவர் குறித்து எதிர்கருத்தை வந்து அவர் தொடர்ச்சியாக பேசுவார். அந்த படம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவார். அப்படி தான் வந்து கடந்த காலத்தில் நிறைய அவருடைய காணொலிகள் அப்படி தான் இருக்கும். அவராக ஒரு டிசைட் பண்ணுவார், அப்படி தான் சொல்லுங்களேன். ஆனால் வந்து அவர் சொந்த படமே காலியாச்சு, அதெல்லாம் வேறு இன்னொரு காணொலியில் நம்ம பேசுவோம். இப்போ நம்ம பேசக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ரூட் மாபியா வச்சு நெகட்டிவான கருத்துக்களை வந்து பரப்புறதுன்னு சொல்லி ஒரு செய்தி இருக்குது. அந்த செய்தி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காட்டுத்தீயா எதனால் பறக்குதுன்னு கேட்டால், ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் வந்து யூடியூபர் வந்து என்ன சொல்கிறார் கேட்டால், எங்களுக்கு தலைமை வந்து முடிவு செய்து அனுப்போம், நாங்கள் முடிவு பண்ணுறதில்லை, இது நாங்கள் வந்து குஜிலி மஸ்து பண்ணுவோம், ஜெயிலர் 2 படம் வந்தால் அதை குஜிலி மஸ்து அதாவது கேட்டால் நெகட்டிவ் ப்ரொமோட் பண்ணுவோன்னே வெளிப்படையாக சொல்லி இதை வந்து தலைமை வந்து எங்களுக்கு வந்து முடிவு பண்ணி எங்களுக்கு அனுப்போம் அப்படின்றத அவர் பகிரங்கமாக ஒத்துக்கிறார். தலைமை முடிவு செய்யன்றார். இது எதுக்கு தலைமை? ஒரு படத்தை வெற்றி எடுத்துக்கு 24 கிராஃப்ட் வேலை செய்யணும். அந்த 24 கிராஃப்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற உழைப்பில் வந்து படம் வெற்றி அடையும் போது தான் அவங்களுக்கு வந்து என்ன தான் சம்பளத்துக்கு வேலை செஞ்சால் கூட பார்த்திங்கன்னா அதில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். அப்போ தான் அடுத்த படம் வந்து புதிய படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உருவாகும். அவங்க தொடர்ச்சியாக வேலை. சினிமா என்பது ஒரு தொழில், கலை என்பதை தாண்டி ஒரு தொழில். அந்த தொழிலில் வந்து 24 கிராஃப்ட் வேலை செய்து அதில் இருக்கிற ஊழியர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு உற்சாகம், ஊக்கம் எல்லாம் இருக்குன்னா படம் வெற்றி அடைஞ்சால் தான்.
நீங்கள் சம்பளம் கொடுத்தாச்சுங்க, அவங்க வேலை செஞ்சுட்டாங்க, அப்புறம் என்னங்க அவங்களுக்கு என்னங்கன்னு சொல்லலாம் நீங்கள். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் வெற்றி அடையும் போது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, இந்த படத்தில் நம்ம வேலை செஞ்சால் அந்த படம் வெற்றி அடைஞ்சிச்சு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து 24 கிராஃப்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடுமையாக வேலை செய்யும் போது அப்போ அந்த படத்தை தான் தோல்வி அடைய வைப்போன்னு சொல்லி பேசுறது எப்படிப்பட்ட நியாயன்றதை நீங்கள் பாருங்கள். அதுவும் குறிப்பாக வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கே இந்த நிலைமை. இதைத்தான் வந்து விஷ்ணு விஷால் வந்து சொல்கிறார். ரஜினிகாந்த் அவர்களுக்கே தலைவருக்கே இந்த நிலைமை அப்படின்னு சொல்கிறது இதை தான் சொன்னார். அதுதான் காட்டு தீயா இப்போ வந்து விஷ்ணு விஷாலோட பேச்சு வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. இப்போது இந்த ஜெயிலர் 2 படம் வந்து ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான வந்து வேலைகள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த சுச்சுவேஷனில் தான் ஒரு நெகட்டிவ் ப்ரொமோஷன் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் பேசுறது வைரல் ஆகிட்டுருக்கு. சரி, இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லும்போது அதுக்கு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நபருக்கும் இந்த கட்சிக்கும் ஏதாவது தொடர்பு கிடையாது. அந்த குறிப்பிட்ட ஒரு யூடியூபர் சொல்கிறாருன்னா இவருக்கும் எங்கள் கட்சிக்கும் எந்த தொடர்பும் கிடையாதுங்க, எங்களுக்கு அந்த மாதிரி வேலையை நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த ரூட் மாஃபியான்றதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களா அதெல்லாம் பொய்ங்க, அதெல்லாம் நாங்கள் பண்ணுறதே கிடையாதுங்க, எங்கள் படம் வந்ததுன்னா நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணிப்போம், நாங்கள் அது பிஆர் வேலை செஞ்சுப்போம், டிஜிட்டல் ப்ரொமோஷன் பண்ணிப்போம், ஆனாலும் வந்து வேறு எந்த படத்தையும் நாங்கள் நெகட்டிவாலாம் நாங்கள் பண்ணுறது கிடையாது, டேமேஜ் பண்ணுறது கிடையாது அப்படின்னு வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரூட் மாஃபியா தரப்புலையும் சொல்லவே இல்லை, விர்ச்சுவல் வாரிஸ் தலைவர் தரப்புலையும் சொல்லவே இல்லை. ஏன் இன்னும் சொல்லப்போனால் வந்து தாவேக்கா தரப்புலையும் கூட சொல்லவே இல்லை. தாவேக்கா தரப்பு எதனால் சொல்லணும்னு கேட்டால் அவங்களும் தான் இதில் டேமேஜ் ஆகிறாங்க. இந்த மாதிரி ஒரு கருத்து வரும்போது சினிமாவையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நெகட்டிவ் ப்ரொமோட் பண்ணி காலி பண்ணுறவங்கன்ற அந்த பேர் வரும்போது அந்த தமிழ்நாடு அரசு கீழே வந்து திரைப்படத்துறைன்னு ஒரு துறை ஒன்று இருக்குது. அந்த துறைக்கு ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாரு. ஆனால் இப்படியான ஒரு குற்றச்சாட்டு வரும்போது இப்போ பதில் சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஒரு பொறுப்புள்ள நபராக வந்து இந்த பொறுப்புள்ள தரப்பாக வந்து தாவேக்கா தரப்பு ஆகிடுது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, திரைப்படத்துறைன்னு ஒரு துறையை வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் பண்ணுறாங்க ஒரு அமைச்சரை போட்டு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படத்தை வந்து காலி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தாவேக்கா தரப்புலேயே ஒரு நபர் வந்து பேசுகிறாரு. அந்த நபர் வந்து நிர்வாகின்னு வர சொல்கிறாங்க. அப்படியே அந்த நிர்வாகி இல்லை, தாவேக்கா தரப்பில் வந்து சார்ந்த நபர் இல்லைன்னு சொன்னால் இவங்க இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபர் மீது நடவடிக்கை எடுத்துருக்கணுமா வேண்டாமா? நீங்களே சொல்லுங்கள். அந்த சொல்லக்கூடிய நபர் ஜெயிலர் 2 படத்தை வந்தால் நாங்கள் குஜிலி மஸ்து பண்ணி அந்த படத்தை தோல்வி அடைய வைப்போம் அப்படின்னு சொல்லி பேசுகிற நபர் தலைமை முடிவு பண்ணுன்றதே அவங்க சொல்கிறாரு. தலைமை முடிவு பண்ணி எங்களுக்கு வந்து தலைமை முடிவு செய்யணுன்னே சொல்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த நபர் மீது இது வரைக்கும் நடவடிக்கையே இல்லை. சரி, நடவடிக்கை இல்லைன்னு சொன்னால் அப்போ நீங்கள் தான் இதை வந்து அவர் சொன்னது உண்மையாகிடுதுல்ல, தலைமை என்பது யார்? அப்போ நீங்கள் இந்த ரூட் மாஃபியா வச்சு இந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்கன்றது கன்ஃபார்ம் ஆகிடுது. அப்போ இந்த ரூட் மாஃபியா வச்சு நீங்கள் ஒரு பக்கம் இதை செஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் முதலமைச்சருக்கு அந்த ரூட் மாஃபியாவை சேர்ந்த நபர் வந்து பிஏவாக இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து திரைப்படத்துறையை நிர்வாகம் பண்ணுறாரு. இது எப்படியான வந்து ரெட்டை சொல்லுவாங்க இல்லையா, ரெட்டை நாக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தானே இருக்குது. இது ரெட்டை வேடம் தானே இது. ஸோ இது வந்து கண்டிக்க தகுந்தது. ஒன்று நீங்கள் அரசு நிர்வாகம் பண்ணுறீங்க, திரைப்படத்துறையை நிர்வாகம் பண்ணுறீங்க, தெளிவாக புரிஞ்சுக்கணும். அரசு நிர்வாகம் பண்ணுறீங்க, திரைப்படத்துறையை நீங்கள் நிர்வாகம் பண்ணுறீங்க. இன்னொரு பக்கம் வந்து அந்த ரூட் மாஃபியா என்பது வந்து உங்களை சார்ந்து இருக்குது, தாவேக்காவை சார்ந்து இருக்குது. இல்லை நீங்கள் மறுக்கவே முடியாது. ஏன்னா அதில் இருக்கிற அந்த நபர் தான் வந்து முதலமைச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஏவாக இருக்கிறார். அவர் பிஏவாக இருக்கிறதுல வந்து நமக்கு எந்த இதுவும் கிடையாது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு நினச்சா யார் வேணாலும் வந்து பிஏவாக போட்டுக்கலாம். அது வந்து அவர் கட்சி பிஏவாக இருக்கலாம், அல்லது என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் இப்போ அப்படி ஆயிடுச்சு. அது வந்து கடந்த காலத்தில் அப்படி இந்த அரசை குறை சொல்கிற மாதிரி தான் கடந்த அரசையே நம்ம குறை சொல்லணும். கடந்த அரசையும் அது எவ்வளோ பேர் யாரெல்லாம் பிஏவாக இருந்தாங்கன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. அதனால் தாராளமாக ஒரு பிஏவாக இருந்துக்கிட்டோம். ஆனால் பிஏவாக இருந்துக்கிட்டு ஒரு பக்கம் ரூட் மாஃபியான்ற அந்த அமைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்னவாக இருக்கிறார்ன்றதை தெளிவுபடுத்தணும்ல. இப்போ இது போன்ற நபர்கள் இந்த யூடியூபர்லாம் வந்து போகிற போக்கில் என்ன சொல்கிறான், எங்களுக்கு தலைமை முடிவு பண்ணுன்றான். தலைமை எது? அப்போ ரூட் மாஃபியா தான் தலைமைன்றது ஆகிடுதில்ல. அப்போ அதுக்கு யார் வந்து பார்த்தோன்னா ஜெகதீஷ் பழனிசாமி தானே அதுக்கு லீடு. இப்போ ஜெகதீஷ் பழனிசாமி என்னவா இருக்கிறாரு? அப்போ இதை ஒரு பக்கம் நீங்கள் ரூட் மாஃபியா வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சினிமாவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அழிப்பீங்க, சீரழிப்பீங்க. இன்னொரு பக்கம் வந்து அந்த துறையை வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் பண்ணுவீங்க. இது எப்படியான நிலைப்பாடு? இது ரெட்டை நிலைப்பாடு தானே இது. அதனால் இனிமேலாவது வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முதல்ல வந்து அந்த ரூட்ன்ற அந்த அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா வந்து அது முழுமையான விளக்கம் தந்தீங்கன்னா தான் அந்த கரையே போகும். இல்லைனா அந்த ரூட்ன்ற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ் சினிமாவை அழிக்கிறதுக்கான அந்த அமைப்பு, பல பேருடைய எதிர்காலத்தை பாழாக்கக்கூடிய அமைப்பு. அதுவும் குறிப்பாக விஷ்ணு விஷால் பேசின பிறகு மிகப்பெரிய வைரல் ஆகிட்டு இருக்குது இந்த ரூட்ன்ற. இப்போ எல்லாருமே இப்போ எதிர்ப்பாங்க. இப்போ
இந்த ரூட்ன்ற அமைப்பு. அப்போ எதுவும் குறிப்பாக அந்த ஜெயிலர் 2 வரும்போது இது போன்ற இந்த யூடியூபர்லாம் பேசக்கூடிய அந்த வார்த்தை இருக்குல்ல, நான் குஜிலி மஸ்து பண்ணோன்னு சொல்லும்போது அப்போது இன்னும் வலிமை பெறும். இந்த ரூட் மாபியாக்கான எதிர்ப்பு இன்னும் வலிமை பெறும். அப்போ இது வந்து அரசுக்கு ஆரோக்கியமானதான்னு பாருங்கள். ஏற்கனவே ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சினிமாவில் இருக்கும்போது விஜய் அவர்களுக்கு இது தேவைப்பட்டிருக்கலாம், அந்த ரூட்ன்ற அமைப்புலாம். இப்போ அந்த சினிமாவை கடந்து அவர் வந்து வேறு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பர் போஸ்ட்டுக்கு போகும்போது முதலமைச்சர், அது தாண்டி பிரதமர் இப்படி போகும்போது இந்த சில்லறை லாவாதேவிகளை விட்டுணும், அந்த சில்லறை விவகாரங்களை தலைமொழிக்கணும். அப்படி தான் நான் பார்க்குறேன். இல்லைன்னா தேவையில்லாமல் இது போன்ற வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர்கள் வந்து, அதுவும் குறிப்பாக நான் தாவேக்காக்கு ஆதரவாக பேசுகிறன்ற பேரில் சங்கடத்தை தான் ஏற்படுத்தியிருக்கிறாங்க, சிக்கலை தான் ஏற்படுத்துகிறாங்க. இல்லைன்னா எப்படி சொல்லுவான், ஒரு எவ்வளோ பெரிய ஆளுமை ரஜினிகாந்த் என்பவர், எவ்வளோ பெரிய ஆளுமை. கிட்டத்தட்ட வந்து 173 படம், கிட்டத்தட்ட 72 வயதை கடந்து போயிட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை வந்து பார்த்தீங்கன்னா குஜிலி மஸ்து பண்ணணுன்னு ரொம்ப போகிற போக்கில் சீப்பாக லெஃப்ட் ஹேண்டில் சொல்கிறான் ஒருத்தன். எப்படி அது சரியாக இருக்கும்? அதுவும் தாவேக்கா தலைமை முடிவு பண்ணுன்றான். அது எந்த தலைமைன்னு சொல்லவே இல்லை. அவன் யாருன்னா தாவேக்கால இருக்க நிர்வாகின்னு சொல்கிறாங்க. சரி, அது சம்மந்தமாக இது வரைக்கும் ஏதாவது விளக்கம் இருக்கா? கிடையவே கிடையாது. யார் வந்து காலி பண்ண முடியும்? ரஜினிகாந்தெல்லாம் காலி பண்ண முடியுமாங்க? ரஜினிகாந்த் நீங்கள் ஒத்துக்காமல் போங்க. ரஜினிகாந்தோட சினிமா பயணத்தை ஆரம்பித்த பல பேர் இன்றைக்கி உயிரோடவே இல்லை. அப்படியே உயிரோடு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நடமாடக்கூடிய சூழ்நிலை இல்லை. அப்படியே நடமாடக்கூடிய சூழ்நிலை கட்டினா சினிமாவில் மார்க்கெட் இல்லை. அப்படியே சினிமாவில் மார்க்கெட் இருந்தாலும் சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த இடத்துல இல்லை. இது எவ்வளோ பெரிய சாதனை இது உலக அதிசயமே. இது என்ன கேட்டால் 8வது அதிசயம் இது. ஏன்னா அவருடைய பணி தொடங்கும் போது, இந்த சினிமாவில் தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா தொடங்கும் போது இருந்த நபர்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு விதமாக ஆகிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி தான், ஒருத்தர் காலமாயிட்டாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கால்கள் நடக்க முடியாமல் வீல் சேரில் இருக்கிறாங்க. அப்படியே சில பேர் நடந்தாலும் மொத்தம் அந்த பொசிஷன் இல்லாமல் இருக்கிறாங்க. என்றைக்கும் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஆரம்பித்த இடத்துலையே அப்படியே நிற்கிறார்ல, சூப்பர் ஸ்டாராக இன்றைக்கி நிற்கிறார்ல. வயசு வந்து 72 கடந்து போயிடுச்சு. ஒரு 173 படம். அவர் கூட பயணித்த யாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இடத்துல இல்லை. உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா, அதுவும் நான் சொல்கிறது ஏதோ நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவை சொல்கிறேன்னு நினச்சிருங்க. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நடிகர்கள், இந்த ஜேம்ஸ் பாண்ட் 007 இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஜேம்ஸ் பாண்ட் நடிகர்கள் கூட பார்த்தா சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஜேம்ஸ் பாண்டாக நடித்தவங்க 60களில் நடித்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நோஞ்சனாகி வயோதிகத்தில் வீல் சேரில் இருக்கிறத பார்க்குறோம். பெருசாக வந்து 80-90 நினச்சிடாதீங்க. எல்லாம் 70 வயதை கடந்தவங்க தான். ஆனால் வீல் சேரில் இருக்கிறாங்க. ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாய்ப்பே வந்து வரமாக அமைஞ்சிருக்கு. இதுதான் உண்மை. வாய்ப்பே வரமாக அமைஞ்சிருக்கு. இப்போவும் அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு என்னென்னு கேட்டால் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அது வாய்ப்பே வந்து வரமாக தான் அவருக்கு அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த மாதிரியான நெகட்டிவ் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு இந்த ரூட் மாபியான்ற அந்த அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நீங்கள் நடத்தும் போது அப்போது விமர்சனங்கள் எப்படிப்பட்ட விமர்சனங்கள் வரும்? இந்த விமர்சனங்கள் யாரை பாதிக்கும்? தாவேக்கு அரசை பாதிக்கும், விஜய் அவர்களை பாதிக்கும் தானே. இதை கூடவா வந்து புரிஞ்சிக்க முடியாது? நான் கேட்குறேன், இந்த அரசால் இது கூட புரிஞ்சிக்க முடியாதா? இந்த அரசை நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க வந்து புரிஞ்சிக்க முடியாதா? இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுகளால் வந்து புரிஞ்சிக்க முடியாதா? எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்கும்போது இந்த சில்லறை அமைப்பு எதுக்குன்னு கேட்குறேன். இது சில்லறை வேலை தானே. இது ஒரு சினிமா வந்து பார்த்தீங்கன்னா டீப்ரமோட் பண்ணுறதுக்கு அதில் இருக்கிற நடிகர்களை வச்சுக்கிட்டு யாரெல்லாம் இந்த அமைப்பில் சேர்ந்து அவங்களெல்லாம் வாரம் வச்சு அடிக்க, இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய உயரத்தை நோக்கி நீங்கள் சிகரத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சில்லறை விஷயத்தை எதுக்கு வச்சுட்டு சுமந்துக்கிட்டு அதை வந்து சில தற்கொலைகள் வந்து தற்கொலை வேறு வழியே கிடையாது, தற்கொலைன்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ இது போன்ற நபர்கள் தற்கொலைன்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும்? கட்சிக்கு கெட்ட பேர், ஆட்சிக்கு கெட்ட பேர், தலைவருக்கு கெட்ட பேர், இதை கூட உணராமல் ஒருத்தன் வந்து பேசுகிறான்னு சொன்னால் அவனை என்னன்னு சொல்லுவீங்க? நீங்கள் தற்கொலைன்னு தான் சொல்லணும். எதாவது உணரணும்ல, ஐயோ கட்சிக்கு கெட்ட பேர், இது தலைவருக்கு கெட்ட பேர், ஆட்சிக்கு கெட்ட பேர், அப்படி உணர்ந்தால் தான் அவன் வந்து தாவேக்கா தொண்டன், விஜய் ரசிகர், விஜய் தொண்டன் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இதை பற்றிலாம் யோசிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் போகிற போக்கில் வந்து தாண்டோடித்தனமாக பேசுகிறது, அதுவும் தலைமை முடிவு பண்ண சொல்கிறது, ஒரு சினிமாவை நெகட்டிவ் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தலைமை முடிவு பண்ண சொல்லணும்னா அவன் யார்? அவன் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும். இல்லை அவனுக்கு இந்த கட்சிகள் தொடர்பு இல்லைன்னு சொல்லியிருக்கணும். எதுவுமே சொல்லவே இல்லை. அப்படியே எளிதாக கடந்து போயிட்டே இருக்கு. இப்படியான சின்ன சின்ன எதிர்ப்புகள் தான் எதிர்காலத்தில் தாவேக்காவுக்கு மிகப்பெரிய ஆப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.